ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செனாகுனி கருவாடு இருக்குல்ல, அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இது வந்து குட்டி குட்டி கருவாடு அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு, குட்டி குட்டியாக அழகாக. இது வந்து ஒரு பேக்கெட்டு 20 ரூபா. நான் 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எதனா தூசி எதனா இருந்தால் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் குட்டி குட்டியாக 3 கருவாடு இருந்துச்சு, அதாவது நெத்திலி கருவாடு. அதோட தலையை மட்டும் கிள்ளிட்டு அதையும் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே தண்ணியில் போட்டு ஊற விட்டுடலாம். மணல் எதனா இருந்துச்சுன்னா கீழே இறங்கிடும். அப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து தூசி எதுவுமே இல்லை, நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. மணலுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே தண்ணியில் போட்டு ஊற வச்சு பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு வந்து எல்லோஷாக இருந்த தண்ணி இப்போ பாருங்கள் நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு வந்து. இப்போ கருவாடுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த கருவாடு அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கருவாடும் நல்லா வறுத்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதாவது கிரேவி ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடான பிறகு சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு அது கூட பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். அதோடய வாசனை நல்லாயிருக்கும். அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதுக்கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி பழம் சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க செனாகுனி கருவாடை அதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அது கூட மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே உப்பு டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட்டாக வந்து புளி கரைசல் சேர்த்துக்கிட்டேன். ரொம்பலாம் கரைச்சலாம் சேர்க்கல. புளியை வந்து லைட்டாக அப்படி கரைச்சி விட்டு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். லைட்டாக புளி கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வற்றி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா செம்ம சூப்பரான டேஸ்ட்டான செனாகுனி கருவாடு கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. பாய்.